பலவீனருக்கு பலவீனை போல ஷுட் நாட் மேக் மீ ராங் கான்செப்ட். அவர் குடிக்கிற, எனவே நான் குடிக்கிறேன், அப்படி அல்ல, அப்படி அல்ல. அது சொல்லப்பட்டது நோக்கம் என்னவென்றால் அவரை ரட்சிக்கும்படி. திரும்ப திரும்ப உன்னுடைய உடை, உன்னுடைய சிகை அலங்காரம், உன்னுடைய ஸ்டைல், இது அடுத்தவருக்கு பலவீனங்களை உண்டு பண்ணுமானால் அவரே பண்றார், நான் ஏன் பண்ணக்கூடாது? அவர் எப்படி சபைக்கு வரார், நான் ஏன் வரக்கூடாது? இல்லை என்பவர்களே, உங்களை பார்த்து ஒருவர் முன்னேற வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. ஏதோ பவுல் சொல்கிறான், நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாயிருக்கிறோம். உங்களை பார்க்கும்போது உங்கள் வாசனை வீசப்பட வேண்டும். தேவன் சொன்னார், உலகத்துக்கு ஒளியாயிருங்கள், உப்பாயிருங்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியாகிலும் சிலரை நான் ரட்சிக்கும்படி. இது ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, திங்ஸ் டு ஆல் மேன், ஐ மேக் திங்ஸ் டு ஆல் மேன். அவங்களுக்கு கவனிங்க, அப்படித்தான். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதுக்காக நீங்க தவறான ஒரு வழிக்கு போக வேண்டாம். இல்லை, உங்கள் பாதையை கர்த்தர் கொண்டு வருவார். ஒருவேளை அவருக்கு அது பலவீனமா, அது அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஜஸ்ட் லீவ் இட். அது என்ன செய்ய தெரியுமா? 2 வார்த்தையை ஆகியவன் பயன்படுத்துகிறார். அவர்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுகிறீர்கள். 2வது, அவர்களை ரட்சிக்கிறீர்கள். எத்தனை பெரிய வாய்ப்பு இல்லையா? ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் வருவதில்லை, அது எல்லாருக்கும் சொந்தம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அவரை ஆதாயம் பண்ணுகிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, கோடிக்கணக்கான பணங்கள் செலவு பண்ணப்படுகிறது, ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யப்பட முடியவில்லை. இந்த படைமுயற்சி கூட்டங்களில, இந்த மாஸ் குருசேட், கோடிக்கணக்கான பணங்கள் செலவழிக்கப்படுகிறது. முடிவு என்ன? ஒரு மனிதனை ரட்சிக்க முடியவில்லையே. எனக்கு தெரியும், நிறைய கூட நடத்திருக்கிறேன் ஆரம்ப நாட்களில. அதில் ஒரே ஒருவர் தான் இன்றைக்கும் ஆண்டுக்குள்ள இருக்கிறார். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களிலே நம்முடைய நோக்கம் ஆல், ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன். ஆங்கிலத்தில் வித்தியாசமான வார்த்தை. அவர்களுக்காக என்னையே நான் மாற்றிக்கொண்டேன். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர்களுக்காக. அதுக்காக நீங்க தவறான புரிந்து கொள்ளலாம். என் கணவர் அப்படி இருக்கிறார், நான் அப்படி இருக்கிறேன். அவர் விக்கிர ஆராய் பண்ணுகிறார், நான் விக்கிர ஆராய் பண்ணுகிறேன், அப்படி அல்ல. அவரை ஆதாயம் செய்யும்படியா உங்கள் காரியங்கள் அவருக்கு பலவீனமா இருக்குமானால், உங்கள் காரியங்கள் ஏற்புடைய இல்லாமல் இருக்குமே ஆனால், ஜஸ்ட் லீவ் இட். அவருக்காக. எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். மனைவிமார்கள், அவர் கணவர் வெஜிடேரியன், இந்தம்மா நான் வெஜிடேரியன், அதை ஆண்டவர் விட்டு இருக்கிறாங்க. அதே போல அந்த கணவர் தன் மனைவிக்காக எத்தனையோ காரியம் விட்டு இருக்கிறாங்க. அதனுடைய முடிவு என்னவென்றால், இன்னைக்கு குடும்பமாய் கர்த்தருக்கு ஊழியம் பண்றாங்க. எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது,